சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்டு இருக்கு. ஐயோ, அப்படியா? அப்படி என்ன விஷயம்? ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணலான்னு இப்ப சொல்லலான்னு இருக்கேன். கையில் எழிலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. மூர்த்தி, நாம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலடா. கையில் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக எழில் எத்தனை நாள் தவறு இருந்திருக்காரு தெரியுமா? இதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாரு, அம்மாக்கு தனத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படியே அழுதுனா பாத்தீங்க. கையில் நீ இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சு கொட்டிருக்க. ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத சந்தோஷம் நீ எழில் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு தெரியுமா? நான் என் மனசுல இருந்து சொல்றேம்மா, நீ சந்தோஷமா இருந்தாதான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா, கங்க்ராட்ஸ். சூப்பர்க்கா. மாம்சு, சூப்பர் மாம்சு. என்னங்க இது குதூகலமா இருக்குதுங்க. கூட எழில் வேற இருக்கான். இங்க எதுக்கு வந்திருப்பா? எனக்கு எப்படி தெரியும்? வா, என்னன்னு போய் பாப்போம். காமாட்சி, அன்பு யாருன்னு பாரு. பெரியமா பெரியப்பா வராங்க. கை பெரியப்பா வந்திருக்க. வாங்க பெரியப்பா. வாங்க 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 மாமா. வாங்க வாங்க. உட்காருங்க. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எப்படி சந்தோஷம் பாருங்க. வந்தது வராதமா எப்படி வெடுக்குன்னு பேசுறா. விடுவடிவ. ஆமா காமாட்சி, எழில் தம்பி இங்க இருக்காரு. அவங்க அம்மா இவரை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களே. அவரு ஊர்ல இருந்து நேரா இங்க வந்துட்டாரு. ஏன் அவருக்கு வீடு இல்லையா? நானும் கையிலும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். அந்த விஷயத்த இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது, கயல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அதுக்கே நீங்க இப்படி வாயப்படுக்கிறீங்க? நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களே, அது நடக்காம போச்சுன்னு அதிர்ச்சியா? நான் ஏன் அப்படி பேச போறேன்? உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நானும் உங்க பெரியப்பாவும் ஏறாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உன்னோட இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? கையில் என் மேல வச்சிருக்க காதல் தான் காரணம். காதலா? கையில இந்த விஷயத்தை கேக்குறப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் தம்பி தான் மேல இருந்து உன் மனசை மாத்திருக்கான். நீங்க ரெண்டு பேரும் காலம் பூரா ஒற்றுமையா நாசமா போகணும், சந்தோஷமா இருக்கணுமா? பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மா, என்னம்மா மறந்துட்டியா? ஆசீர்வாதம் வாங்க கூட நான் இந்த மனுஷன் காலை பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஆசீர்வாதம் வாங்குறதா இருந்தா அது அப்பா கிட்ட மட்டும்தான். வா. என்னங்க, இருக்க இருக்க மரியாதை ரொம்ப தேயுது. வாங்க போலாம். விடுவடி. மூர்த்தி, மாமா, எப்படியோ கையிலுக்கு கல்யாணம் ஆக போகுது. நல்லா இருக்கட்டும். சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிரு. என்ன, வரேன் காமாட்சி. வடிவு, வா போலாம். வர அன்பு. வாங்க பெரியமா. பெரியப்பா, என்னடி இந்த கையலு
எழில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சங்கரி எழில் வந்துட்டான். எழில் 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 எங்க போன? எங்கடா போன சொல்லுடா. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எங்கப்பா போன? இங்க பக்கத்துல தான்ப்பா வெளியே போயிருந்தேன். நீ எங்க வேணா போ, ஆனா நான் இங்கதான் இருக்கேன்னு ஒரு போன் பண்ணலாம்ல. எழில், அம்மா உனக்கு வேண்டாதவளாயிட்டனா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. அப்ப ஏன்டா என் கால் அட்டன் பண்ணல? உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? ரூம்குள்ள இருந்த பையன் திடீர்னு ஆளு காணோனதும் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமாடா? ப்ளீஸ் எழில், இனிமே இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ். அம்மா, சரிங்கம்மா, அழாதீங்க. உண்மையா சொல்லி எழில், உனக்கு பிடிச்ச கையில இந்த வீட்டோட மருமகளா நான் ஏத்துக்கலன்னு தானே என்ன கம்ப்ளீட் அவாய்ட் பண்ற? இல்லம்மா. நீ இல்லைன்னு மறுத்தாலும் அதுதான் நிஜம். கையில் இந்த வீட்டோட மருமகள் ஆக கூடாதுங்கிற என்னோட பரட்டு பிடிவாதத்தினால நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்ச பல முறை உன்னை காயப்படுத்திருக்க. அது எல்லாத்தையும் அம்மாக்காக மறந்துடுறா. இனிமே உன் சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். உனக்கு கையில தானே பிடிச்சிருக்கு, நீ அவளையே கட்டிக்கோடா. என்னடா அம்மாவா எப்படி பேசுறாங்கன்னு ஆச்சரியப்படுறியா? எதுக்காகவும் விட்டு கொடுக்காத என் பையன் எப்போ கையில கொண்டால பிரச்சனைன்னதும் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடிவு பண்ணியோ அப்பவே உன் மனசுல கையில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என் கௌரவத்தை விட நீ முக்கியம் எழில். உன் கனவு நிஜமாக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் செத்து கூட போவேன். என்ன பேசுறீங்க? எதுக்காக இப்படி பேசாதீங்க. இல்ல எழில், எனக்கு உன் சந்தோஷமும் நிம்மதியும் தேவை. அது கையில் கூட இருந்தாதான் சாத்தியம்னா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் முழு விருப்பத்தோட தான் சொல்றேன். மனசார கையில நான் மருமகளா ஏத்துக்கிறேன். அவளும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். இனி ஏன் தாமதிக்கணும்? இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு சீக்கிரமே உனக்கும் கையிலுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோண்டா. மை சன், உங்க அம்மா கையில் பெரியப்பா கிட்ட பேசும்போது நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். என் மருமகளை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இனி இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டா. அதை கேட்டு அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். இப்ப உன் முன்னால் நிக்கிறது தலகணம் பிடிச்ச சிவசங்கரி இல்ல, பையனே உலகம்னு வாழற அன்பான அம்மா. வாழ்க்கைக்கு எது தேவைன்னு புரிஞ்சு இவ டோட்டலா மாறிட்டாடா. தேங்க்ஸ்மா. உங்களோட இந்த மாற்றம் பெருசா எதையும் சாதிச்ச மாதிரி மனசு லேசாகுதுமா. நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். கையில கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தெரியுமா? வானத்துல அப்படி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. கையில் பணத்துக்காக என் கூட பழகலாமா?
உங்களை மாதிரியே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல உயிரா இருக்காமா. இப்ப செல்போன்ல அவ்வளோ அழகா என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க. சரி போதும். இல்ல கையல், போதாத, உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீ நீ எனக்கானவங்கிறத விட நான் உனக்கானவன்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளை தேடுறதே சந்தோஷம். அதுவும் அவளுக்கு உடம்புக்கு முடியாதப்பவும் அவ தன்னையே மறந்து நம்மளை தேடுறாங்கிறது ஆரம்பத்துல ஒரு பக்கம் வலியா இருந்தாலும் திரும்பி எழில்னு ஓடி வந்து என் கையை பிடிச்ச பாரு. அந்த மொமெண்ட சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படி பூரிச்சு போயிட்ட. உன்ன மாதிரி லவபிளான லைஃப் பார்ட்னர் கிடைக்க 5 வருஷம் என்ன 10 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். அப்படியா? ஐயோ, தெரியாம சொல்லிட்டோமா தாயே. நீ மறுபடியும் அந்த 4 வருஷ கதையை ஆரம்பிச்சிடாத. என்னால அதை தாங்க முடியாதுமா. ஓகே சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா விடிஞ்சிரும். பரவாயில்ல கையல், உன் பேச்சோட நம்ம பொழுது விடிட்டோம். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சீக்கிரமா தூங்கினாதான் காலையில பொண்ணு பார்க்க வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். இல்லனா மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா? ஏய், சும்மா விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. ஏய், சும்மா சொன்னேன். ஓகே பப்ளி மாஸ், நம்ம காலையில பேசலாமா? ஓகே, பாய். பாய், குட் நைட். மாமா, உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமா. குடிக்க ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா? இல்ல வேண்டாம். காஃபி? எதுவும் வேணாம், இம்சை பண்ணாம போ. ஏ வெள்ள பணியாரம், மாமா திட்டினதும் சிரிக்கிறியா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அப்புறம் இருக்குடி உனக்கு. கார்போஸ், சொல்லுங்க மேடம். விக்னேஷ்ங்கிறது யார் மேடம்? என் பையன் தான். சாருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மேடம். சைன் பண்ணுங்க. பென் கொடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். வாரே வா, அண்ணா உண்மையாலுமே வேற லெவல் தான். எங்க தொட்டா விக்னேஷ்க்கு ஷாக் அடிக்குங்கிறத கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. விக்னேஷ், உனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன விக்னேஷ்? அண்ணா, அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா விக்னேஷ், நான் சொன்னப்ப நீ நம்பலல்ல?
அந்த தேவி உண்மையாவே உன் கூட வாழ விரும்பலப்பா. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இரு. இந்தாங்க, இந்தாங்க. குடு கையல், நான் கொடுக்கறேன். குடு, நீ உட்காரு. கால் பண்றா. ஹலோ அனி. சொல்லு ஷாலினி. அனி, அண்ணனை டைவர்ஸ் பண்றேன்னு நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன கொடுமை அது ஷாலினி. சத்தியமா அந்த லெட்டரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் எப்படி விக்னேஷை விட்டு பிரியறதுக்கு லெட்டர் அனுப்புவேன்? ஐயோ அண்ணி அழாதீங்க. நீங்க இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு நானும் அப்பாவும் அண்ணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனா அத அண்ணன் நம்பல. தேவியா இப்படி பண்ணான்னு சொல்லி அண்ணன் அதை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. இதான் சமயம்னு அண்ணன் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அம்மா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. நீ தான் புள்ளத்தாச்சியா இருக்கான்னு சொல்லி உருகுறேன். ஆனா இந்த அகம் பிடிச்ச தேவிக்கு நீ தேவையே கிடையாது. அதனாலதான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்னு அண்ணனை தேவையில்லாம ரொம்பவே டைவர்ட் பண்றாங்க. நீ ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க பேசுறத கேட்கறதுக்கு கூட அண்ணன் தயாரா இல்ல. அதனால நீங்க கையில நிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இல்லைன்னா அண்ணனை விட்டு ஒரே அடியா பிரியற மாதிரி ஆயிடும். நீ ஷாலினி, எழில் வீட்டுல இருந்து அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்து அக்கா இப்பதான் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட விஷயத்த சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. வேண்டாம் அண்ணி, இப்போ நீங்க அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி காலம் முழுக்க அவங்கள ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. இப்ப வேற வழியே இல்ல. இத பத்தி நீங்க கையில நிக்கிட்ட சொல்லியேதான் ஆகணும். அண்ணி, ஒரு நல்ல முடிவா யோசிச்சு என்னன்னு சொல்லுங்க. நான் வைக்கிறேன். அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சார், நல்ல விஷயத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. எல்லாருக்கும் சம்மதம்னா அடுத்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமே. டேய், என்னடா பேசுற? நிச்சயதார்த்தம்னா என்ன 10க்கு 10 ரூம்ல வெத்தலை பாக்கு மாத்திக்கிறதுன்னு நினைச்சியா? மாப்பிள்ளை இருக்கிற ரேஞ்சுக்கு பெரிய மண்டபமா பார்க்கணும். ஊரை கூட்டி பிரம்மாண்டமா மோதிரம் மாத்தணும். அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமே. அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கா?
தேவி வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த புள்ளைக்கு அப்பம் வேணும்னு யோசிச்சாளா? டேய், அவளே நீ வேணான்னு தைரியமா கோர்ட் வரைக்கும் போகும்போது நீ ஏன் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போல்டா ஒரு முடிவு எடுக்க கூடாது? பாத்து மெதுவா இருங்க. பாத்து 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 வா. அத்தை. ஆ? ம். ஐயோ, எல்லாம் கூடி வர நேரத்துல இவ வேற வந்து இப்ப நிக்கிறாளே. இதுல தேவி வேற கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன பண்ண போறாளோ? வா. அண்ணி, ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? அதான் என் பிள்ளைக்கு உனக்கு ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு வக்கீல வச்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கல, அப்புறம் என்ன? அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பல. ஏய், யார ஏமாத்த நாடகம் போடுறீங்க? அவ அனுமதி இல்லாம வக்கீல் எப்படி டிவோர்ஸ் பேப்பர் அனுப்ப முடியும்? தேவைக்கு அதிகமா பணம் இருந்துட்டா பாசமான உறவுகளை தவிர மத்த எல்லாத்தையுமே வாங்க முடியும். அம்மா, ஹைகோர்ட் ஜட்ஜே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. ஏய், என் பையன் மனச சுக்குநூறா உடைச்சிட்டு மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? அத்தை, விக்னேஷ் நான் உயிருக்கு உயிரை காதலிச்சு கல்யாணம் பண்ணவ. நான் எப்படியே தவிர விட்டு பிரியணும்னு நினைப்பேன். விக்னேஷ், விக்னேஷ், நான் வாழ்றதே உங்களுக்காக தான். பா, இனியும் நான் முட்டாளாக தயாரா இல்ல. தயவு செய்து கிளம்ப சொல்லுங்க. நான் எங்க போவேன் விக்னேஷ்? உங்களை விட்டு என்னால எப்படி வாழ முடியும்? நீங்க என்னை விட்டு போயிடுன்னு கத்தும் போது நீங்க எப்படியாவது மனசு மாறி என்ன ஒரு நாள் ஏத்துப்பீங்கன்னு தான் நான் வயித்துல நம்ம குழந்தையோட காத்துட்டு இருக்கேன். நான் உங்க கூட வாழணும் விக்னேஷ். ஏய், நீ அப்படி நினைச்சிருந்தனா உன் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி இருந்தா கூட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுருக்க மாட்டேன். அப்படி கூப்பிடாதே. அடுத்து டிராமா பண்ணா நாங்கெல்லாம் அப்படியே நம்பிடுவோமா? நீ முதல்ல என் பையன்கிட்ட பேசாத. அவன் உன்கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறான். விக்னேஷ் நினைக்கிறாரா இல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? தப்பானவங்களுக்கு உண்மை உள்ள குத்ததான் செய்யும். இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா பழையபடி திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தானே தேவி எங்கிருந்து விரட்ட நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. நான் வேண்டாம் டைவர்ஸ் பேப்பர் அனுப்புனவ இனி எனக்கும் தேவையில்லை. ஐயோ விக்னேஷ், இந்த டைவர்ஸ் நோட்டீஸ தேவி அனுப்பல. என்ன நம்புங்க. அவ என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டாலே தவிர அவ இதுல மனப்பூர்வமா கையெழுத்து போடல. விக்னேஷ், தேவி பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வேண்டான்னு ஒதுங்கி இருந்தா என்ன ஏத்துக்கோங்க விக்னேஷ்னு இப்ப எதுக்காக உங்ககிட்ட கெஞ்சணும் சொல்லுங்க? தப்புதான். உங்ககிட்ட கலந்துக்காம வீட்ல இருந்த நகையை எடுத்தது தப்புதான். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது முட்டாள்தனமான முடிவுதான். இங்க புரிதல் தான் விக்னேஷ் காதலோட அடிப்படை. உங்க வாழ்க்கை எப்படி போகணுங்கிறத இந்த பேப்பர் முடிவு பண்ணக்கூடாது. நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கணும். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது தப்புன்னு அவ கெஞ்சினப்பவே ஏன் இப்படி முட்டாள்தனமான முடிவெடுத்தேன்னு நீங்க அவகிட்ட சண்டை போட்டு இந்த பிரச்சனையை அப்பவே முடிச்சிருக்கணும். அப்படி நீங்க பண்ணாததுனாலதான் உங்களை நிரந்தரமா பிரிக்க கெட்டெண்ணம் பிடிச்ச சிலர் தோ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பாசம் வைக்கிறத தாண்டி அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது விக்னேஷ். எப்படியாவது என்ன காப்பாத்தணுங்கிற ஆதங்கத்துலதான் டைவர்ஸ் பேப்பரோட சீரியஸ்னஸ் தெரியாம அதுல அவ கையெழுத்து போட்டிருக்கா.
உனக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தி வராதா? டேய் கைல் செஷன் முடியாம இருக்கிறப்பவே வீடு லோன்ல இருக்கு, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடினவர் அவரு. இப்ப அவர் மாநாடு ஆர்டரை உன் கையில எடுத்து கொடுத்துருவாரா? டேய் எல்லாரையும் நல்லவங்க நம்புறத முதல்ல நிறுத்தாசானே. டேய் பணத்துக்காக டிராமா பண்ணி ஆனந்த் சிஸ்டரை ஒரு குடிகாரன் கட்டி பார்த்தவர் தானே அவரு. அவரா மனசு வந்து இந்த ஆர்டர் ஒன்று கொடுக்க போறாரு. டேய் இது பாரு, அவர் தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி தலையில மண்ணெண்ணெல்லாம் ஊத்தி மன்னிப்பு கேட்டார்ல. ஐயோ ஆசானே, அது உங்களை ஏமாத்துற கண் துடைப்பு. போதாசானே, பெரியப்பா பெரியப்பான்னு இன்னும் உன் தலையில மணலி போட்டுக்காத. இங்க பாரு ஆசானே, நம்ம நிலைமையை பார்த்து அந்த எம்எல்ஏ பாவப்பட்டு நமக்கே ஆர்டர் கொடுக்க முன் வந்தாலும் இந்த பாய்சன் பெரியப்பா இடையில பூந்து அதை கெடுத்து தான் விடுவாரு. போனா புது தம்பி மகன் புழக்கிட்டமேனு நினைக்கவே மாட்டார் ஆசானே. அதனால இந்த ஆர்டருக்காக உங்க பெரியப்பா எம்எல்ஏ கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாமளே முந்திக்கிட்டு போயிட்டு எம்எல்ஏ பார்த்து டீலிங் பேசிடுவோம் ஆசானே. புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு அவரும் யோசிப்பார்ல. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். அப்படி செஞ்சா பெரியப்பாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமேடா. ஆசானே, ஊரை அடிச்சு உலையில போறவங்களாம் இந்த நியாயம் தரவங்களாம் பார்க்க கூடாது ஆசானே. பச்சோந்திக்கிட்டலாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும். இங்க பாரு ஆசானே, உனக்கு நல்லதை தாண்டி வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். இப்போவாச்சும் என் பேச்சு கேளு ஆசானே. சரி வா போலாம். சூப்பர் ஆசானே, இதே போஸ்லயா கூட வா. இனிமே உன் வாழ்க்கையில ஏழ்றியே வராது. வா ஆசானே போலாம். வண்டியடா. சீக்கிரம் வண்டியில இருங்க. அந்த ஆளு மாநாடு வச்சிருக்கான், எங்கேயாவது வெள்ளக்கல்ல போயிட போறான். சீக்கிரம் போ. என்னடா ஆச்சு? என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் போட்டே இல்லையா? டேய் மூர்த்தி, பெரியப்பாடா. இவர் வர பார்த்துட்டாரே. வாடா இங்க. ஷோ, இந்த அனகொண்டா வாயை வேற கூப்பிட்றானே. இந்த நேரம் பார்த்து பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய் உன்னதான்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல விழல. உள்ள வாடா. இல்ல பெரியப்பா, அது வந்து வாடான்ற ஒரு போலன்னு மதிக்காத மாதிரி ஆயிடா. பேசிட்டு போயிடலாமா? ஏதாவது சமாளிச்சுட்டு வந்துருவோம். சீக்கிரமா ஆசன நீ. இதோ வரேன் பெரியப்பா. வாடா. பெரியப்பா என்னடா வாசல் வரைக்கும் வந்துட்டு நீ பாட்டுக்கு திரும்பி போற? ஏன் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்ற அளவுக்கு பெரியப்பா அவ்வளவு வேண்டாதவன் ஆயிட்டானா உனக்கு? ஐயோ அப்படிலாம் இல்ல பெரியப்பா. அப்புறம் ஏன் கேட் வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வரல? வா உள்ள. ஐயோ கடங்காரன் தொலையிட்டுன்னு விடாம வலிய வலிய போய் மாட்டிக்கிறாரே. வா சொல்றா, என்ன விஷயமா வீட்டுக்கு வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. இங்க பக்கத்துல கேட்டரிங் ஆர்டருக்காக ஒருத்தரை பார்க்க வந்தேன். வர வழியில வண்டி மக்கர் பண்ணிடுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பரவாயில்லடா, என்ன நம்ப வைக்கிறதுக்கு நல்லாவே கதை சொல்ற. டேய், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் நீ இந்த வீட்டு பக்கம் வருவேன்றது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்குடா போய் சொல்ற? சொல்லு, யார் பேச்ச நம்பி இந்த பெரிய பணம் உதறி தள்ள பாக்குற? ஆசான சுயபுத்தி இல்லையா? அது இருந்தாதான் என்னைக்கும் அவன் உருப்பட்டு இருப்பானே. கரெக்டா சொன்னீங்க, 100ல ஒரு வார்த்தை. நீ வாய மூடுற. டே மூர்த்தி, உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவன் ஸ்தானத்துல இருந்து உன்னை தூக்கி வளர்த்த பெரியப்பா கேக்குறேன். நீ விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்ட. சொல்லு, என்ன விஷயம்? ஆசானே வேணாம், சென்டிமெண்ட்ல உருகாத. என்னடா தயங்குற? ஏதாவது பணம் தேவைப்படுதா? பணம்லாம் வேணாம் பெரியப்பா. நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி மட்டும் காட்டி விடுங்க பெரியப்பா, அது போதும். டேய், இதெல்லாம் நீ கேட்கணுமாடா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் தம்பி மகனுக்கு ஒரு ஆர்டரை கொடுங்க, என்னை விட அவன் சிறப்பா செய்வான்னு போன்ல இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன்டா. நம்பிட்டோம். டேய் வாய மூடு. டே மூர்த்தி, நம்பலன்னா என் போனை வேணா தரேன், நீ வேணா செக் பண்ணி பாரு. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம் பெரியப்பா. நான் உங்களை நம்புறேன். எனக்காக ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க பெரியப்பா. சொல்டா, என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல பெரியப்பா, கையில் நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் பார்க்கணும். நிறைய செலவுலாம் இருக்கு. அதான் சம்பந்தியே பாத்துக்கிறேன்னு சபையிலே சொல்லிட்டாங்களே. அவங்க என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் எடுத்துக்கட்டி செய்ய வேண்டியது நம்ம முறை தானே பெரியப்பா. ஆமா, வாயில நுர தள்ளுற அளவுக்கு முறைன்னு கத்துனா மட்டும் பத்தாது.